அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புக்குடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டான த சர்ப்ரைசிங் பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அதோடைய செகண்ட் போர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராக்ரஸ் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ். எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது ஒரு ஹேபிட்? இப்போ நாம் ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் நம்ம ஃப்ரெண்டில் ஒரு டேபிள் இருக்குது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஐஸ் கியூப் நம்ம ஃப்ரெண்டில் இருக்குது அந்த டேபிள் மேலே. பட் 25 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகாது. 26 ஆகுது, மெல்ட் ஆகாது. 27 ஆகுது, மெல்ட் ஆகாது. 28, 29, 30, 31, 32 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் வந்து மெல்ட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அதோட ஐஸ் கியூபோட பிரேக்கிங் பாயிண்ட். அப்போது அது மாதிரி தான் ஒவ்வொரு ஹேபிட்ஸும் நம்ம பில்டு பண்ணுறது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்சிஸ்டன்ஸியாக அந்த ஹேபிட்டை வந்து பில்டு பண்ணி எடுக்க முடியும். இப்போ நாம் ரன்னிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் லாஸ் பண்ண நிறைய பேர் ரன்னிங் பண்ணுவாங்க. காலையில் எழும்பி ரன்னிங் போவாங்க, ஒரு மாதம் போவாங்க, நினச்சி பார்ப்பாங்க, இன்னும் எந்த மாற்றமும் எந்த ரிசல்ட்டுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு அப்படின்னு அதுக்குள்ளே வந்துடுவாங்க. டிசப்பாயின்மெண்ட் உள்ள வந்துடுவாங்க. நினைப்பாங்க நம்ம நல்லா தானே பண்ணுறோம், டெய்லி காலைல ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறோம், வாக்கிங் போகிறோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், வெயிட் ஏன் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. பட் ஒரே மாதத்தில் ரிசல்ட் கிடைக்காது கண்டிப்பாக. நாம் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிசப்பாயின்மெண்ட்டை தாண்டி அந்த ஹேபிட்டை நம்ம பில்டு பண்ணி போகணும். அறிவியல் ரீதியாக 21 days சொல்கிறாங்க ஒரு ஹேபிட்டை பில்டு பண்ண. பட் நிறைய பேர் அப்படி பண்ண முடியாது. நிறைய பேரால் அப்படி 21 days ஹேபிட்டை பில்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 21 days பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 weeks நினைப்போம், சரி ஒரு 2 weeks கேப் விடுவோம், ஒரு 2 நாள் கேப் விடுவோம். அந்த ஹேபிட் அப்படியே ஃபேடாகி போயிடும், மறைஞ்சு போயிடும் அந்த நல்ல ஹேபிட். கெட்ட ஹேபிட் தான் திரும்ப வரும். நம்ம ஃபோன் அடிக்ஷனாக இருப்போம், ஃபோனை நோண்டிகிட்டே இருப்போம், கண்டினியூஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபோனை. அந்த ஹேபிட்ஸ் நம்ம விட்டு போகுது. ஏன்னா அது நமக்கு அடிக்ஷனான ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் தான் ஆக்சுவலாக நம்ம விட்டு போகணும். பட் நாம் நல்ல ஹேபிட்ஸை மறந்து போயிடுவோம், அதை விட்டுருவோம். சரி ஒரு 2 நாள் பிரேக் எடுப்போம்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல ஹேபிட்ஸை பில்டு பண்ணணும்னா கன்சிஸ்டன்சியாக நாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இதை மாதிரி தான் இன்னொரு இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்டோன் கட்டர் இருக்காங்க, கல் உடைக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க கல்லை வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. சம் பாயிண்டில் தான் அது பிரேக் ஆகும். மேபி அது 110 இருக்கலாம், 110 அடியாக இருக்கலாம், 101 அடியாக இருக்கலாம். அதில் தான் பிரேக் ஆகும். பட் ஆனால் அந்த கிரெடிட் என்னது, லாஸ்ட்டில் உடைய அந்த அடிக்கு தான் கிரெடிட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சிலவங்க சொல்லுவாங்க மிட் நைட் ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவன் 10 வருஷம் 15 வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பான், ஒரே நாளில் வெற்றி கிடச்சிருக்கும், எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 10 வருஷ உழைப்பை யாரும் பேச மாட்டாங்க. அதுதான் கன்சிஸ்டன்சியாக பில்டிங் குட் ஹேபிட்ஸ். அவன் கன்சிஸ்டன்சியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான், கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு வந்திருப்பான், கன்சிஸ்டன்சியாக முயற்சி பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால தான் அந்த ஒரே நாளில் சக்ஸஸ் கிடையாது. பட் மீடியா அப்படி தான் காட்டும், ஒரே நாளில் சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்னு. ஒரே நாளில் சக்ஸஸ் கிடையாது. அவன் கன்சிஸ்டன்சியாக ப்ராப்பராக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அது மாதிரி நீங்களும் உங்கள் ஹேபிட்டை பில்டு பண்ணுங்கள், நல்ல ஹேபிட்ஸை பில்டு பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.